ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். இது உங்க ஃபேவரைட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். இந்த எபிசோட்ல நம்ம எந்த மேட்ச் பத்தியும் நம்ம பேச போறது இல்லைங்க. இன்ஃபேக்ட் 2025 முடிஞ்சது. 2026க்குள்ள போறோம். பயங்கர கிரிக்கெட், எக்கச்சக்க மேட்சஸ் நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த தரம் நான் என்ன பேச விரும்புறேன்னா, நம்மள நெறைய பேர் வந்து ஆஷஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி டிசப்பாயிண்டிங்கா 3-0 அவங்க முதல்லயே 3 மேட்ச்ல ஜெயிச்சுட்டாங்க. 4த் மேட்ச் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க. அண்ட் அகைன் சிட்னி டெஸ்ட் இருக்கு. வாட்டெவர். பட் திஸ் இஸ் நாட் அபவுட் ஆஷஸோட பத்தியும். இது வந்து ஆஸ்திரேலியன் பிராட்காஸ்டோட குவாலிட்டிங்க. அது நீங்க கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபாக்ஸ் கிரிக்கெட்டா இருக்கட்டும், இல்ல சேனல் 7 இருக்கட்டும். எதுலயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிட்டி ஆஃப் பிராட்காஸ்டிங் ஒரு டிஃபரன்ஸ் ஒண்ணு தெரியுது. அண்ட் அது இந்த சீரிஸ் மட்டுமே இல்ல. நீங்க கம்பேர் பண்ணுங்க. இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கூட தான் நடந்துச்சு. 5 T20 விளையாடுனாங்க, ஓடிஎஸ் விளையாடுனாங்க, டெஸ்ட் மேட்ச் எல்லாமே நம்ம பார்த்தோம் டிவில. ஒரு பயங்கரமான ஒரு டிஃபரன்ஸ். அண்ட் அகைன் இது இப்போ மட்டும் இல்ல. இது வந்து ஆல்மோஸ்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட நமக்கு இதே மாரி தான் தோணித்து. காலங்காலமா அப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ நான் நெனச்சு பார்த்தேன். ஒரு ஃபேனா ஆ என்ன என்ன டெக்னிக்காலிட்டீஸ் இருக்கு? அப்படி என்ன அவங்க மேஜிக் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு. ஏக்யூஐ அது ஒண்ணு எல்லாரும் ஒண்ணு சொல்லுவாங்க. இந்தியால வந்து ஏர் குவாலிட்டி மேல கீழ இருக்கும். அதனால தான் பார்க்கறதுக்கே கொஞ்சம் அது ஹேசியா இருக்கும் அப்படின்னு. எஸ், அது ஒரு காரணம் இருக்கு. பட் ஏக்யூஐ தவிர 9 காரணம் நான் வந்து உங்கள்ட்ட சொல்லப் போறேன். உங்களுக்கு வந்து சொல்லப் போறது எல்லாமே புடிச்சிருந்ததுன்னா, இன்ஃபாக்ட் அந்த லாஸ்ட் 2 காரணம் நம்பர் 8 அண்ட் நம்பர் 9 ரீசன் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும். அஃப்கோர்ஸ் ஆன் பிசிசிஐ அண்ட் த வே தே கண்டக்ட் தேர் கிரிக்கெட் அண்ட் ஆல்சோ கிரி இந்தியா இன் ஜெனரல் நம்ம மேலேயே ஒரு காமெண்ட் அது. உங்களுக்கு அந்த இது புடிச்சிருந்தது, இந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, கண்டிப்பா நம்ம எம்பிபி ஃபேமிலில சேருங்க. சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே. வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் கெட் இன்டூ த எபிசோட். நம்பர் 1 ஒரு சின்ன ஹிஸ்டரி லெசன். ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பிராட்காஸ்டிங்கில வந்து 50 இயர் ஹெட் ஸ்டார்ட் இருக்கு. இன்ஃபாக்ட் அவங்க வந்து இந்தியால வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிராட்காஸ்டிங் ரெவல்யூஷன்னு வந்து ஆரம்பிச்சது வந்து ஒரு அரவுண்ட் ஏர்லி 90ஸ்ல தான் ஆரம்பிச்சாங்க. ஆம் கேபிள் டெலிவிஷனுக்கு வந்தது. அப்பதான் ஒரு ESPNல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நெறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க. அ அந்த மாரி கேபிள் டெலிவிஷன் வந்ததுக்கப்புறம் தான் இந்தியால வந்து ஒரு பிராட்காஸ்டிங் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சது. வேரஸ் நம்ப ஆஸ்திரேலியால பார்த்தீங்கன்னா, 1956லேருந்து 1976 வரைக்கும் ஆஸ்திரேலியன் பிராட்காஸ்ட் கார்ப்பரேஷன் அவங்க ஊரு தூர்தர்ஷன் தான் அது. அதெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல. ஆனா அரவுண்ட் அந்த 1975ல வந்து கெரி பேக்கர்ன்னு ஒருத்தர் இறங்கினாரு ரங்கத்துல. அவர் வந்து இந்த ஆஸ்திரேலியன் ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ஸ்ல இருக்கிற காசு எவ்வளோ இருக்கு, கமர்ஷியல் வேல்யூ எவ்வளோ இருக்கு, அண்ட் எவ்வளோ அண்டர் பெய்டா இருக்காங்க கிரிக்கெட்டர்ஸ் அப்படிங்கிறத அப்பயே வேல்யூ பண்ணாரு. அவர் என்னன்னா, அவரே தனியா ஒரு இது நம்ம தனி எபிசோட் பண்ணணும் ஆக்சுவலி கெரி பேக்கர் மேலயே. ஆனா, அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம இந்தியால உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஐசிஎல்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. பேரலலா ஒரு T20 லீக் ஒண்ணு. அந்த மாரி அவர் ஒரு தனி வேர்ல்ட் சீரிஸ் கிரிக்கெட்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சுரு. நெறையா கிரிக்கெட்டர்ஸ வந்து ஆக்சுவலி கான்ட்ராக்ட்ல எடுத்து ஐசிசியோட சண்ட போட்டு அதெல்லாம் பண்ணாரு. ஆனா, அங்க நெறைய இன்னோவேஷன்ஸ் பண்ணாரு. லைக் டே அண்ட் நைட் மேட்சஸ், கலர்ட் க்ளோதிங், ஸ்லோ மோஷன் ரீப்ளேஸ், ஹெல்மெட்ஸ் கொண்டு வந்தது. அந்த டக் ஒண்ணு பார்க்குறீங்கல்ல நீங்க. ஆ டக்குன்னு நம்ம சொல்றோம். அந்த டக் ஒண்ணு இப்படி நடந்து போகும். அது ஆஸ்திரேலியன் இதில நெறையா பார்ப்பீங்க நீங்க. ஆ டக்கோட்டா ஆம்போது. இந்த மாரி நெறைய இன்னோவேஷன்ஸ் அவர் தான் ஆக்சுவலி கொண்டு வந்தாரு. அவரோட வேர்ல்ட் சீரிஸ் கிரிக்கெட் பண்ணும்போது. அப்புறமா அது ஐசிசியோட திருப்பி மெர்ஜ் ஆயி எல்லாம் செட் ஆயிடுச்சு. அண்ட் ஐசிசி வந்து அவர் பண்ண இன்னோவேஷன்ஸ் வச்சு நம்ம எல்லாரும் மிச்ச ஐசிசி மட்டும் இல்ல, மற்ற பிராட்காஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து எடுத்தாங்க. பட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்க்கு ஒரு ஹெட் ஸ்டார்ட் கிடைச்சது. அ அவரோட இன்னோவேஷன்ஸ்னால. இது நம்பர் 1. நம்பர் 2 ஸ்டேடியம்ஸ். ஆஸ்திரேலியால ஸ்டேடியம்ஸ் வந்து வெறும் ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்ல. நம்ம ஊர்ல அன்பார்ச்சுனேட்லி இப்போ கூட நான் என்ன கேள்விப்படுறேன்னா, ஸ்டேடியம்ஸ்ல வந்து டாய்லெட்ஸா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், ஃபேன்ஸ வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறாங்க. பட் இது அத பத்தி இல்ல. ஆஸ்திரேலியால ஸ்டேடியம்ஸ் வந்து கட்டுறதே வந்து பிராட்காஸ்டிங்க மைண்ட்ல வச்சுன்னு தான் கட்டுறாங்க. எந்த இடத்துல கேமரா பிளேஸ்மென்ட் வைக்கணும்? எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஸ்பைடர் கேம் எப்படி போணும்? அது பிளேயோட இன்ட்ரூட் ஆகாம எப்படி இருக்கும்? ஸோ, அவங்க ஒரு 40, 50 கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது, அத ஆல்ரெடி மைண்ட்ல வச்சிருக்காங்க. எங்க கேமரா வைக்கணும்? எங்க வயர்ஸ் போகும்? எங்க வந்து டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க? ஆ எல்லாமே அத மைண்ட்ல வச்சு தான் அவங்க ஸ்டேடியமையே வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அது ஒரு
ஒரு அண்ட் இன்னொன்னு வந்து இப்போ அந்த சைட் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அது எப்படி இருக்கணும்? ஏன்னா, அந்த பாலிங் போடும்போது அந்த விஷுவல்ஸ் எப்படி வரணும் அப்படின்னு. ஸோ, அ நீங்க கேபா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட சீட்டிங் கலரே பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி அ எல்லாம் ஒரே கலர் சீட்டா இருக்காது. ஒரு டிஃபரெண்ட் கலர் சீட்டிங்கா இருக்கும். ஸோ, ஆடியன்ஸ் யாரும் அங்க இல்லன்னா கூட, கிரவுட் இல்லன்னா கூட நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலகலப்பா இருக்கும். ஸோ, இது ஒரு முக்கியமான காரணம். ஸ்டேடியமோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்தியால அன்பார்ச்சுனேட்லி ஸ்டேடியம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஏதோ கட்டிட்டாங்க. அதுல வந்து நெறையா நம்ப இப்போ கூட பார்த்தோம்னா, எக்கச்சக்கமா டொபாக்கோ கம்பெனிஸோட என்னது நம்ப ஐ டோன்ட் வாண்ட் டூ டேக் த நேம் ஆஃப் த கம்பெனிஸ். பட் நான் எத சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு. ஆ பட் அதுதான் இருக்கும். ஃபெரோஷா கோட்லா ஸ்டேடியமோட இத நீங்க பிக்சர் நீங்க பார்த்தீங்கன்னா. ஆம் ஸோ அங்க வந்து கேமரா எங்க பிளேஸ் பண்றாங்க, அத வச்சு எங்க கிடைக்குதோ அங்க பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே ஓட்ட வேண்டியது தான். ஸோ அது நம்பர் 2. நம்பர் 3 நம்பர் ஆஃப் கேமராஸ். ஃபாக்ஸ் கிரிக்கெட்ல சில சமயம் 100 கேமரா வைக்கணும்னா கூட வைப்பாங்க அவங்க. தேவைப்பட்டதுன்னா. ஆ ஸோ இந்தியால ஆன் அன் ஆவரேஜ் 30 கேமரா, 35 கேமரா இருக்கும். பிசிசிஐ பிராட்காஸ்ட்ல. ஆஸ்திரேலியால 45, 50 கேமரா கூட இருக்கும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் த ஷியர் நம்பர் ஆஃப் கேமராஸ் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் எக்விப்மென்ட் அங்க. ஆ அண்ட் இது வந்து நான் சொல்லப்போற அடுத்த நம்பர் 4 ஓட ரிலேட்டட் இது. நம்பர் 4 என்னன்னா, கேமராவ ஹேண்டில் பண்ற டெக்னீஷியன்ஸ், பிராட்காஸ்ட் ஹேண்டில் பண்ற டெக்னீஷியன்ஸ் வந்து மத்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து பாரோ பண்றாங்க. அவங்க வந்து ஆஃப் சீசன்ல வந்து கிரிக்கெட் இல்லாத சீசன்ல அவங்க மத்த ஸ்போர்ட்ஸ் ஆஸ்திரேலியன் ரூல்ஸ் ஃபுட்பாலா இருக்கட்டும், இல்ல டென்னிஸா இருக்கட்டும், அங்க நெறைய ஸ்போர்ட்ஸ் பாப்புலரா இருக்கிறதுனால, அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற டெக்னீஷியன்ஸ்லாம் கிரிக்கெட்லயும் வேலை செய்றதுனால, அங்க இருக்கிற அவங்க என்ன அங்க கத்துக்கிறாங்களோ, அத இங்க கொண்டு வராங்க. வேறாஸ் இந்தியால வெறுமனே நம்ப வெறும் கிரிக்கெட்ல மட்டும் தான் கத்துக்கிறாங்க. அண்ட் அகைன் அங்க 3 ஜெனரேஷனா, 4 ஜெனரேஷனா டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து இப்போ தான் நம்ம வந்து கத்துக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஸோ, அ அதனால தான் ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். இன்ஃபாக்ட் ஐசிசியோட பிராட்காஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, ஐசிசி 2023 வேர்ல்ட் கப்போட பிராட்காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தெரியும் கம்பேர்ட் டூ பிசிசிஐயோட பிராட்காஸ்ட். ஏன்னா, அவங்க டெக்னீஷியன்ஸ் வந்து வெளியிலேருந்து கொண்டு வருவாங்க. அ 5வது ஆடியோ. ஆடியோனா நம்ப வந்து ஆஸ்திரேலியால கிரிக்கெட் நடக்கும்போது நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. கிரவுடோட சத்தம் தனியா கேட்கும். அண்ட் பால் வந்து அந்த பேட்ல படுற கிறிஸ்பான சத்தம் தனியா கேட்கும். ரொம்ப பொயட்டிக்கா இருக்கும் அது நமக்கு. அண்ட் நெறைய இடத்துல சில இடத்துல அப்படியே சைலன்ஸ் இருக்கும். அந்த சைலன்ஸும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேம். ஜஸ்ட் அந்த வியூவர்ஸோட இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கோசரம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் த குவாலிட்டி ஆஃப் ஆடியோ பிளேஸ் அ ஹியூஜ் பார்ட். அண்ட் ஆடியோ பத்தி பேசுறோம். ஸோ அடுத்த பாயிண்ட் 6வது பாயிண்ட் வந்து காமெண்ட்ரிங்க. குவாலிட்டி ஆஃப் காமெண்டேட்டர்ஸ். கேம் வந்து பால போடுறான். நான் 4 ரன்ஸ் கவர் டிரைவ் அடிச்சான். ஆ அது 4 போச்சு. எவன் வந்து மேட்ச பார்க்கலையோ, ரேடியோல கேட்டுட்டு இருக்கானோ, அவனுக்கு இது ஓகே. அவன் இமேஜின் பண்ணிப்பான் என்ன நடக்குதுன்னு. நம்ம ஆல்ரெடி டிவில பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு தெரியிறது. ஓகே பால போட்டுருக்கான். பால் 4ல 4 போயிருக்குன்னு. அது யாருக்கும் தேவையில்ல. அத மீறி நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன அனாலிசிஸ் பண்றீங்க? என்ன அந்த அனாலிசிஸ் பண்ணணும்னா, உங்களோட பிராட்காஸ்டரே வந்து நெறைய அனலிட்டிக்ஸ் வந்து கொண்டு வந்தாகணும். அது வந்து ஃபாக்ஸ்ல எஸ்பெஷலி வந்து நீங்க பார்ப்பீங்க. நெறைய ஃபாக்ஸ் கிரிக்கெட்ல. ஸோ நம்ப ஊர்ல இன்னும் நம்ம அந்த ரன் ரேட் பார்க்குறோம். இது பண்றோம். இட்ஸ் பேசிக்ஸ்ல இருக்கும். அண்ட் த குவாலிட்டி ஆஃப் காமெண்டேட்டர்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியால வந்து சில பேர் ஹர்ஷா போக்லே ஆ வந்து ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஸ்ட்ராடால இருக்காரு. வேர்ல்ட் கிளாஸ் காமெண்ட்ரி அவரு. பட் ஐம் பிரிட்டி ஷூர் லைக் அகைன் லைக் தீப்தாஸ் குப்தாலாம் வந்து அ பிளேயரும் கொஞ்சம் இந்தியாவுக்கு வந்து ஆவரேஜா தான் விளையாடினாரு. பட் காமெண்ட்ரிலாம் வந்து அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இல்ல. அந்த அளவுக்கு. வேர் இஸ் ஒரு அவங்க தான் ஒரு அவங்களுக்கு வந்து நரேட்டிவ் குடுக்குறாங்க ஸ்டோரி. ஸோ யாஹ் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இதுதான் சொல்லப்போறது 2 வந்து ஆக்சுவலி அ அடுத்த 3 பாயிண்ட் தான் வந்து ஐ திங்க் இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது மிச்ச எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற பாயிண்ட்ஸ். ஆஸ்திரேலியன் பிராட்காஸ்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்போர்ட்டா பார்த்துட்டு, அதோட அதுக்குள்ள ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குறாங்க. ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாரி இருக்கும் உங்களுக்கு உள்ள போனீங்கன்னா. நீங்க ஒரு ஈச் அண்ட் எவ்ரி நியூயான்ஸ் ஆஃப் த ஸ்போர்ட்ட மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் செலிபிரிட்டீஸ் ஐபிஎல் வந்ததுன்னா உடனே பிரீத்தி சிந்தா எங்க இருக்காங்க? அந்த ஓனர்ஸ் என்ன ரியாக்ட் பண்றாங்க?
க்ரவுடுல வந்து எங்க இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ கூட வந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஆடியன்ஸ் வந்து கிரிக்கெட்டோட ஆடியன்ஸ் வந்து மிடில் ஏஜ்ட் மென் அப்படின்னு. ஸோ அதனால உடனே அதிகமா பொண்ணுங்க மேல ஃபோக்கஸ் பண்றது. இட்ஸ் வெரி டிகிரேடிங். அ ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டாங்கன்னா, உடனே டக் அவுட்ல வந்து ரோஹித் சர்மா கேப்டன காமிக்கணும். இல்ல விராட் கோலிய காமிக்கணும். அந்த மாரி யூ ஜஸ்ட் கீப் ஷோயிங் த கேப்டன்ஸ் ஃபேஸ் ஆல் த டைம் ஆர் யார் மெயின் செலிபிரிட்டீஸ் இருக்காங்களோ, அத மட்டும் காமிச்சுட்டே இருப்பாங்க. வெராஸ் ஆஸ்திரேலியன் பிராட்காஸ்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆறாங்க அப்டின்னா, அந்த இடத்துல ஓவரால் ஃபீல்ட் என்ன இருந்துச்சு? அந்த இடத்துல ஸ்லிப் கேச்சர் என்ன எப்படி ரெடி ஆயிட்டாரு? அந்த பால புடிக்கிறதுக்கு வாட் வாஸ் ஹிஸ் ஸ்டான்ஸ்? பாலரோட ரன் அப் எப்படி இருந்துச்சு? அந்த இடத்துல தே ஷோ த ஸ்போர்ட் அண்ட் நாட் த பெர்சன். அந்த பெர்சன் ஓரியன்டடா இருக்காது. ஸோ ஒரு நேரேட்டிவா இருக்கும். அதனால தான் ஒரு பொயட்டிக்கா இருக்கும் அது. அடுத்தது பிசிசிஐயோட கான்ட்ராக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் ஒரே ஒரு கம்பெனிக்கு மட்டும் தான் போகும். ஸோ லெட்ஸ் சே டிஜிட்டல் லோன் ஒருத்தருக்கு போகும். இல்ல நம்ப இப்போ கேபிள் டெலிவிஷன்ல பண்றதுக்கு ஒருத்தருக்கு போகும். ஸ்டார் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், ஜியோ ஹாட்ஸ்டாரா இருக்கட்டும், அந்த மாரி ஜஸ்ட் பட் எண்ட் ஆஃப் த டே நீங்க பார்த்தீங்கன்னா, அது ஒரு மொனோபொலி அது. ஒருத்தருக்கு கான்ட்ராக்ட் குடுத்தாச்சுன்னா, அவங்க தான் அத வந்து பிராட்காஸ்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு காம்படிஷன் கிடையாது. ஆஸ்திரேலியால 2 சேனல்ஸ் இருக்கு. ஃபாக்ஸ், சேனல் 7. இப்போ அவங்க 2 பேருக்குள்ளேயே காம்படிஷன். அதனாலேயே அவங்களோட லெவல் வந்து எப்போதும் ஏத்திப்பாங்க. ஃபாக்ஸ் வந்து தே ஃபோக்கஸ் ஆன் மோர் லைக் டீப் அனாலிசிஸ். அதில நீங்க என்ன பார்ப்பீங்கன்னா, அந்த ஜஸ்பிரீத் பும்ரா பாலிங் போடும்போது, அவரோட ஆங்கிள் எப்படி இருந்துச்சு, ரிஸ்ட் பொசிஷன் எப்படி இருக்கு, அதோட அந்த எக்ஸோஸ்கெலிட்டன்லாம் போட்டு, அதெல்லாம் போடுவாங்க. ரிஸ்ட் ஸ்பீடுலாம் கால்குலேட் பண்றாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ரிஸ்ட் ஸ்பீட் எவ்வளோ இருக்கு கம்பேர்ட் டூ ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்லாம் இருக்கும். பேட்ஸ்மேனோட வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கு. இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதே மாரி T20ல பார்த்தீங்கன்னா, வெறும் ஸ்டாட்ஸ் மட்டும் இல்லாம தே லுக் அட் அ அதில வந்து இவரோட ஸ்டைல் என்ன? இவரு வந்து கூகுளி போட்டு இவர் அடிப்பாரா? இவரு குல்தீப் யாதவ் வருது பார்க்கும்போது, அவரு மோர் லைக் தே ஃபோக்கஸ் ஆன் த ப்ரொஃபைல். இன்ஃபாக்ட் நான் சில இடத்துல ஒண்ணு எங்க அ இது வந்து நான் வெரிஃபை பண்ணல. பட் ஒரு காமெண்ட்ரில வந்து என்ன கேள்விப்பட்டேன்னா, ஜாஷ் ஹேசல்வுட் அடுத்த பால் என்ன போடப் போறாரு? ஸ்லோவர் பால் போடப் போறாருங்கிறது காமெண்டேட்டர் வந்து பிரெடிக்ட் பண்ணாரு. அது காமெண்டேட்டர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ வச்சு மட்டும் பிரெடிக்ட் பண்ணல. ஆக்சுவலி அது ஃபாக்ஸ் கிரிக்கெட்டோட பிரெடிக்டர் வந்து அவருக்கு சொல்லியிருக்கு. இது பண்ணா இது அடுத்தது இவர் ஸ்லோவர் பால் தான் போடுவார் இப்போ அப்படின்னு. அதே மாரி அவர் ஸ்லோவர் பால் வேற போட்டாரு அவரு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் காம்படிஷன் இருந்தா தாங்க வளர முடியும். மொனோபோலி இருந்தா என்னைக்குமே அது வந்து உங்களுக்கு குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்காது. நம்ம வந்து பிராட்காஸ்டர் மொனோபோலி பேசினோம். அடுத்த பாயிண்ட் வந்து ஸ்போர்ட்டோட மொனோபோலி. இந்தியால வந்து கிரிக்கெட்ட தவிர வேற எந்த ஸ்போர்ட்டுமே வந்து கிட்ட கிட்ட கூட வர முடியாது. நம்பர் 2ல கூட நம்பர் 2 இஸ் லைக் ஃபார் டவுன். எதுன்னு கூட எனக்கு சரியா தெரியாது. எது ஹையஸ்ட் ஐபால்ஸ் அட்ராக்ட் பண்றதுன்னு. ஸோ எப்படி இருந்தாலும் வருவான்டா. கிரிக்கெட் போட்டா இவன் பார்ப்பான்டா. இவனுக்கு வேற வேலை வெட்டி இல்ல, ஒண்ணும் இல்லடா. அப்படிங்கிற ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆட்டிட்யூட் இருக்கும். ஸோ அதனாலேயே அவங்களுக்கு வந்து ஒரு இன்னோவேஷன் பண்ணணும். இல்லாட்டி அந்த க்ரூ வந்து வேற இடத்துலேருந்து வரும். இப்ப நம்ம பேசினோம்ல முன்னாடி பாயிண்ட்ல. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ இட்ஸ் அ சேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ். இப்போ ஆஸ்திரேலியால நீங்க பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் சோ மெனி ஸ்போர்ட்ஸ் உங்களோட அவங்க அட்டென்ஷனுக்கு கம்பீட் பண்றது. ஆஸ்திரேலியன் ரூல்ஸ் ஃபுட்பால் இருக்கு. அவங்களோட லோக்கல் சாக்கர் இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ப இயன் தார்ப் வந்து ஸ்விம்மர் அவரு. அவர் வந்து ஒலிம்பிக்ஸ்ல ஐ டோன்ட் நோ 4, 5 கோல்ட் மெடல்ஸ்லாம் ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஒலிம்பிக்ஸ்ல தே இட்ஸ் அ வெரி பிக் டீல் அவங்களுக்கு. அ டென்னிஸ் இருக்கு. ஸோ தேர் ஆர் சோ மெனி அதர் ஸ்போர்ட்ஸ் ஆஸ்திரேலியால தட் ஆர் கம்பீட்டிங் ஃபார் அட்டென்ஷன். கிரிக்கெட் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ். அஃப்கோர்ஸ் நேஷனல் ஸ்போர்ட் அங்க. அதனாலேயே வந்து ஒரு கிரிக்கெட் வந்து தன்னை வந்து ஒரு ப்ராடக்ட்டா வந்து காமிச்சுக்கிறதுக்கு அவங்க ஒரு ஹை குவாலிட்டி வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். ஐ திங்க் இந்த லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் இந்த மொனாப்பலி ஆஃப் த ஸ்போர்ட் அண்ட் மொனாப்பலி ஆஃப் த ப்ராட்காஸ்டர் ஐ திங்க் அதுதான் இருக்கிறதுலே மெயின் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் பார்த்தா அடுத்த மிச்ச டெக்னிக்காலிட்டிஸில். அஃப்கோர்ஸ் இது எல்லாத்துக்கும் தவிர ஏக்யூஐ இருக்கவே இருக்கு. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து இந்தியால வந்து முக்காவாசி சிட்டீஸ்ல அந்த கொஞ்சம் பொல்யூஷன் இருக்கு. இல்லாட்டி வின்டர்ல ஹேஸியா தான் இருக்கும் கொஞ்சம். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு அந்த ஃபாகியா இருக்கும் சில சமயம். இன்ஃபாக்ட் ஒரு மேட்ச் நின்னு போச்சு ஃபாக்னால அன்ஃபார்ச்சுனேட்லி லக்னோல. பட் அப்பதான் அட்லீஸ்ட் பொல்யூஷன் பத்தி பேசுறாங்க. பட் அத தவிர தேர் ஆர் சோ மெனி அதர் திங்ஸ். அதுல வந்து கண்டிப்பா வந்து ஐ ஹோப் நம்ப மேபி ஐபிஎல் இஸ் அ ப்ராடக்ட். பட் அகைன் அதுவும் வந்து பிராட்காஸ்டர் மொனாப்பலி இருக்காங்க. ஸோ அங்க வந்து ஒரு அளவு இன்னோவேஷன் பண்ணுவாங்க. பட் டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்க சான்ஸ் இருக்கு.
ஆடியன்ஸு. ஸோ பார்க்கலாம் எப்படி போறதுன்னு எனக்கு தோணித்து. ஐ திங்க் நம்ம எல்லாருமே வந்து அந்த ஆஸ்திரேலியால ஆஷஸ் பார்க்குறோம். பட் வெறும் ஏதோ இங்கிலாந்து, ஏதோ ஆஸ்திரேலியா மட்டும் விளையாடுறது அ ஆஷஸ் வந்து ப்ராப்பரா ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்க்கு ஒரு தி பெஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் அந்த இன்டென்சிட்டி இருக்கு. அதுக்கு மட்டும் இல்லைங்க. அந்த பிராட்காஸ்டிங்கோட குவாலிட்டியும் வந்து அதுகிட்ட இழுக்குது. அதுதான் உண்மை. ஒரு இடத்துல வந்து இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச் ஓடுனாலும், நம்மள அறியாம நம்ம வந்து ஆஷஸ்க்குள்ள நம்ம டியூன் இன் பண்றோம். இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி. ஆ அது தோணிச்சு. ஐ திங்க் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எபிசோட் இது. அகைன் ஸ்ரீனி வந்து இப்போ இங்க இல்ல. நம்ம மேட்ச்லாம் ஒண்ணும் டிஸ்கஸ் பண்ணல. பட் உங்களுக்கு இந்த மாரி ஒரு அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். லைக்க தட்டி விட்டீங்கன்னா கூட, ஆ ஐ திங்க் வி ஆல்வேஸ் ஃபீல் குட். ஸோ கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். பார்த்துட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்.